ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் தான் எப்படி வீட்லேயே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறது இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் பாதாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் எடுத்திருக்கேன், ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், முந்திரி எடுத்திருக்கேன், டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். அதோட ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் இதில் நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 கப் சுகர் கேரமலைஸ் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். இது நம்ம கேக்கை பீட் பண்ணிவிட்டு அதில் ஊற்றுறதுக்காக நான் ரெடி பண்ணுறது. நீங்கள் அப்படியே இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே இது பண்ணிங்கன்னா மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகிட்டு ஒரு கோல்டன் ஆர் ப்ரௌன் கலரில் இது வரும். இது ரொம்ப தீஞ்ச மாதிரி வந்துடக்கூடாது. நீங்கள் லைட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணணும். இதானதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே கட்டி மாதிரி திரிஞ்சு வரும் பாருங்கள். கட்டி மாதிரி திரிஞ்சு வருது. அது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விடணும். பாருங்கள், இதெல்லாம் அப்படியே கரையுது பாருங்கள். அந்த பபிள்ஸில் இது கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்பி மாதிரி ஒரு கன்சிஸ்டி வரும். இப்போ கேரமலைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம அப்படியே ஒரு ஓரம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1.5 கப் சுகர் பவுடர் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கிறேன். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் மாவு, சுகர் எல்லாமே மெஷர் பண்ணணும். நான் இதில் 1.5 கப் எடுத்துருக்கிறேன். இப்போ அதோட அடிக்கிறதுக்கு 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு எடுத்திருக்கேன். இது நல்ல ஒரு மனம் தரும் உங்களுக்கு கேக்கில். இப்போ நல்லா பொடியாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், மைதா மாவு எடுத்துருக்கேன். இப்போ 100 கிராம் பட்டரை நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோடு நம்ம 2 எக்கு ஆட் பண்ணணும். நான் எக்கு தனியாக தான் அடித்து நான் இதோட ஆட் பண்ணேன். இப்போ நான் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சுகர் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இதோட இப்போ நான் 2 எக்கு இதோட பீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. இதில் இப்போ இதில் வெண்ணிலா எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சா இந்த சுகர் சிரப்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மைதா மாவு 2 கப் எடுத்திருக்கேன். அதோட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ரெண்டுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த இதோட பேட்டரோட நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதோட நம்ம ஆட் பண்ணி இது ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணி எடுத்தோன்னே இந்த மாதிரி வரும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட நான் ஒரு 1/2 ஹவருக்கு இந்த டூட்டி ஃப்ரூட்டிக்கான இதெல்லாம் ஊற வச்சுருக்கேன். நட்ஸ் எல்லாம், ட்ரை நட்ஸ்லாம். இப்போ இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கேக் ட்ரேயில் நான் பட்டர் ஷீட் தடவி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பேட்டரை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மறுபடியும் நான் டூட்டி ஃப்ரூட்டி போடுறேன். இதோட நான் முந்திரியும் பாதாமியும் நான் டிசைனுக்காக மேலே வைக்கிறேன். உங்களுக்கு உங்கள் விருப்பம் தான். நீங்கள் மேலே என்ன டெக்கரேட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ளம் கேக்கு நம்ம பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஆல்ரெடி நான் 10 மினிட்ஸ் ஓவனை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது 180 டிகிரியில் 35 மினிட்ஸ். ஆல்ரெடி நான் 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன். இப்போ 20 மினிட்ஸ்க்கு நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். நம்ம கேக் இப்போ நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே பண்ணிடலாம். இதை பாருங்கள், நம்ம ப்ளம் கேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா பான்ஷாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ்னாலும் ஊற்றிக்கலாம். நான் ஆரஞ்சை பிழிஞ்சு அந்த சாறு எடுத்து தான் நான் எல்லா நட்ஸையும் ஊற வச்சு எடுத்தேன். அவ்வளோதான். நம்ம ப்ளம் கேக் இப்போ ரெடி ஆகிடுச்சு.
பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக நல்லா இருக்குன்னு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.